ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் கிண்ணத்தப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டுருக்கேன். 2 hours ஊற போட்டிருக்கேன். தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். 2 முட்டை எடுத்துருக்கேன், ஏலக்காய் எடுத்துருக்கேன், தேங்காய் எடுத்துருக்கேன், சீனி எடுத்துருக்கேன். இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருவோம். ஜாரில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்தேன். ஆனால் நான் ஒரு தேங்காயும் திருவலை. சரியா? ஒரு முக்கால் அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காவே போதும். இப்போ 2 மூடி தேங்காயும் திருவணும் தேவை கிடையாது. ஒரு மூடியே போதும். அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இனி 1 கப்பு தண்ணியை ஊற்றி அரைச்சிடுவோம். இப்போ 1 கப்பு அரிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 கப்பு தேங்காய் பால் வேணும். அதை கணக்கு பண்ணி செய்யுங்க. இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை கட்டிப்பால் எடுக்க போகிறேன். இதில் கட்டிப்பால் புழிஞ்சு எடுக்க போகிறேன். நல்லா அரிப்பில் வச்சு அப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சிட்டு இல்லைனா வெள்ளை கலர் வேஷ்டி துணி இருக்குன்னு தெரியுமா, ஒயிட் கலர், அதுலேயும் வச்சு நீங்கள் அப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்கும் அரிப்பில் ஊற்றி அப்படி எடுக்கிறதுக்கு. அப்புறம் புழிஞ்சு அந்த ஜார்லேயே போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து 1 கப்பு தண்ணியை ஊற்றிடுங்க. மொத்தம் 3 கப்பு தண்ணி சொல்லியிருக்கேன். நல்ல திக்கு பாலுக்கு 2 கப் ஊற்றணும். லாஸ்ட்டில் 1 கப், அப்படி 3 கப். அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். அதையும் இது கூட ஆட் பண்ணிடுவோம். அப்போ இதில் 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. ஏன்னா தேங்காய் பால் மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா சொதப்பிடும். இது 3வது தண்ணி ஊற்றி 3வது அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதை தனியாக எடுத்து வைங்க. சரி, அது திக்கு இருக்காது. பார்த்தாலே தெரியுதுல, தண்ணி மாதிரி இருக்கும். இது 2 டம்ளர் கட்டி பால் இருக்குது. 1 டம்ளர் லாஸ்ட்டில் அரைச்ச திக்கு இல்லாமல் இருக்குது பால், தேங்காய் பால். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னி மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை அப்படியே போட்டுருங்க. ஒரு 2 hours ஊற போட்டிருந்தேன். பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தாங்க நான் போட்டேன். வச்சுட்டு இனி இதில் 2 ஏலக்காய் போடுங்க. நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 5 ஏலக்காயும் போட்டுருங்க. போட்டு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரும். இனி இதில் நம்ம திக்கு இல்லாமல் இருக்குது தெரியுமா, அந்த 1 டம்ளர் பால், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துருவோம். ஃபஸ்ட்லேயே மிக்சியில் வச்சு அரைச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டில் பொடிச்சு எடுத்துருக்கேன். பொடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த பாலை ஊற்றணும். அதுக்கு பிறகு சீனி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 1 கப்பு அரிசின்னா அதே கப்பில் நான் 1.25 கப்பு தான் போட்டேன் சீனி. எங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது. சிலவங்க 2 கப்பு போடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சீனி வாங்கணுன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம் அப்படின்னா ஒரு 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும். இனி சீனியை நல்லா அதில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிருங்க. பார்த்த ஒரு பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய இதெல்லாம் சேர்க்குறதுனால தெரிச்சிரும். அதனால் பார்த்துறேங்க. லாஸ்ட்டாக இப்போ அரைச்ச அந்த விழுதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். வேறு தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் இருக்குது தெரியுமா, அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்ருவோம். நல்லா கலக்கணும். கலக்கிட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. வச்சு அந்த கீழே 2வது தட்டு இருக்குன்னு தெரியுமா, அடித்தட்டு, அதை திருப்பி போட்டுருங்க. இட்லி தட்டில் நிறைய தண்ணி வைங்க. சரியா? கொஞ்சமாக வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். ஏன்னா நிறைய தண்ணி வைங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப தண்ணி சீக்கிரம் கொதித்து பற்றிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறைய வைங்க. ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நெய்யும் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. இல்லை கேக் பண்ணுற ட்ரே இருந்தால் அதிலே பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க பிளேட்டில். அதுக்கு பிறகு இதை இன்னொரு நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துருங்க. அப்படி இல்லைனா ஒயிட் கலர் துணி இருக்குல்ல, அதை வச்சாவது வடித்து நல்லா அரிச்சு எடுத்துருங்க. என்ன தறி எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த தறியும் இருக்கக்கூடாது. இல்லை, நம்ம ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைக்க நல்லா சின்ன சின்ன தறி வரலாம். நான் என்னால் டீ அரிக்கிற அரிப்பு எடுத்து அரிச்சிருக்கேன். நல்லா அரிச்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. ஏன்னா கலக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா 2 லேயராக வந்துடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த பிளேட்டை நம்ம ஆயிலும் நெய்யும் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் ஊற்றிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இட்லி தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் இதை வைக்கணும். இப்போ அந்த இதில் கொஞ்சம் மேலே கொஞ்சமாக ஜீரகத்தை தூவிடுங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சிலவங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் இதுக்கு மேலே எப்படி வச்சுட்டு மூடியை போட்டு வச்சுருங்க. இப்போ சீனி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு உள்ளவங்க என்னென்னா கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்தும் அது பண்ணலாம். வெல்லம் சேர்த்தா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வெந்தோடனே அதை எடுத்து ஒரு 1 hour ஆற விட்டுருங்க. சூடாகவே கட் பண்ணிடுறாதுங்க. ஆற விட்டு அதுக்கு பிறகு பீஸாக கட் பண்ணி சாப்பிடுங்க. என்ன டேஸ்ட்டுங்க! நேற்று ஒரு கார்ட் பாக்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் என் பையனுக்கு சர்ப்ரைஸாக. என் பையன் அவளும் சாப்பிட்றேன். இங்கே பாருங்கள்,
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.